இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாட் மசாலா வீட்டிலே தயார் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் அதிக விலை கொடுத்து இதை கடையில் வாங்க வேண்டாம், நம்ம வீட்டிலே இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 1/4 கப்பு சீரகம் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லேசாக சூடானாலே போதும். இப்போ சீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஒரு பிளேட்டில் அதை மாற்றிடலாம். அடுத்து இது கூட சுக்கு சேர்த்துக்கலாம், ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் ஒரு 5-6 சேர்த்துக்கலாம், அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், இது கூடவே ஒரு சின்ன மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அது கூட புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சையாக போட்ட புதினா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த புதினாவை இந்த பிளேட்லேயே மாற்றிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு, ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 கப்பு ட்ரை மாங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சாட் மசாலா தயார்.